இந்த நாய் பண்ண ஒரு கொலை இந்தியாவையே கதிகலங்க வச்சிருக்கு. ஆனா இவன் எவ்வளவு தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. மத்திய பிரதேஷோட இண்டோர்ல MBA படிச்சுக்கிட்டு இருக்கிற இவனோட பேர் தான் பியூஷ். அண்ட் இவனுக்கு 23 வயசாகுது. பிப்ரவரி 13 இவன் தங்கி இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்குது. சோ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அங்க ஒரு இறந்து போன பெண்ணோட சடலம் அழுகிய நிலையில இருந்திருக்குது. ஆனா அந்த பொண்ணோட நெஞ்சில ஒரு கத்தியும் ஆழமா குத்தப்பட்டிருந்திருக்குது. அண்ட் அந்த பெண்ணை 3 நாளைக்கு முன்னாடியே கொன்னு இருக்காங்க. அண்ட் இதை யாரு பண்ணிருப்பா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பெண்ணோட லவர் பியூஷ் தான் இந்த பெண்ணை கொன்னிருக்காங்கிறது தெரிய வருது. ஆனா அதுக்கப்புறம் பியூஷை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா மும்பைல அவனை கைதும் பண்றாங்க. இந்த பில்லி சூனியம்லாம் வைக்கிறவங்க கூட சேர்ந்து அந்த பெண்ணோட ஆவி கிட்ட மன்னிப்பு கேட்க மும்பைக்கு போயிருக்கான். அண்ட் இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. சோ 2 பேருக்கும் லவ்வும் இருந்திருக்குது. ஆனா அந்த பொண்ணோட வீட்டுக்கும் இந்த லவ் தெரிய வருது. பியூஷ் யாரு என்னன்னே தெரியாது. அவனை நம்பி நீ எப்படி லவ் பண்ற அப்படின்னு அவங்க வீட்டுல ஒத்துக்கவும் செய்யல. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அடம் பிடிச்சாலும் அதுக்கப்புறமா பியூஷ் கிட்ட பேசுறத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. சோ அதனால பியூஷ் அந்த பெண்ணுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ கால் பண்ணும்போதெல்லாம் பிஸின்னு வந்ததுனால அந்த பொண்ணுக்கு வேற யார் கூடயோ தொடர்பு இருக்குங்கிற சந்தேகத்துக்கு வரான். ஆனா அப்படிதான் ஒரு நாள் என்னோட ரூமுக்கு வா, நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நான் அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பெண் பியூஷோட ரூமுக்கு வராங்க. சோனம் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். சோ அந்த பொண்ணு அவனை தள்ளி விட்டு 2 பேருக்கு நடுவுல சண்டையும் வருது. அந்த சண்டையில தான் அவன் கத்தி எடுத்து அந்த பெண்ணோட நெஞ்சிலேயே குத்தி இருக்கான். கயிறால கட்டியும் காலை அந்த பெண்ணோட சாக்ஸால கட்டியும் வாயில டேப் போட்டு ஒட்டி அந்த பொண்ணை கொன்னு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்புக்கு போய் பியர் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அந்த பெண்ணோட பாடி கூட உடலுறவு பண்ணியிருக்கான். இவ்வளவு கொடூரமா ஒரு கொலையை பண்ணிட்டு என்ன சொல்றான் பாருங்க. நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் அமைதியா விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவு தெனாவட்டா பதில் சொல்றான் பாருங்க. எல்லாம் இந்தியாவோட சட்டத்தினால இவங்க நம்மள என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற திமிரு தான். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.